ஆதி செஞ்ச க்ரைம் மீனாட்சிக்கு எப்போ தெரிய வரும்? ஒன்றா ரெண்டா? எந்த க்ரைம்? வீடியோ முழுசாக பாருங்கள் தெரியும். ஆதியோட மாமா வாசுதேவனை பார்த்ததும் தேனுவுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. மனோ கிட்ட சொல்கிறாங்க, அவரே இப்போ தான் துபாயிலேருந்து வந்திருக்காரு, நீ எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பந்தக்கால் நடுறதுக்குன்னு எல்லாரும் போகிறாங்க. கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது மீனாட்சிக்கு. ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கான்ஷியஸ் வர மாதிரி இருக்குது, கை கால்லாம் அசைவு தெரியுது அப்படின்னு சொல்ல, உடனே நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகணும் எல்லாரும் சொல்ல, இல்லை நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மாவை பார்க்கணுன்ட்டு கிளம்பிடுறாங்க. தேனும் அவங்க கூடயே போய்ட்றாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க அம்மா அசையாமல் தான் இருக்காங்க. ஆனால் மீனாட்சி பேச பேச சுமதி கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஃபங்க்ஷனில் நடந்தது எரிச்சல் ஆகுது ஜீவாவுக்கு. நைட்டு ஆதி வீட்டுக்கு போகிறாரு, கத்துறாரு, ஆதி வெளில வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வேணாயா தப்புயா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட, என்ன மீனாட்சி கல்யாணம் பண்ணி கட்டியும் பரவாயில்ல, இந்த மோசமானவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பந்தக்காலை பிடுங்கி கீழே போடுறதுக்கு போகிறாரு. சத்தம் கேட்டு எட்டி பார்க்குறாரு ஆதி. இதை வீடியோ எடுத்து மீனாட்சிக்கு அனுப்பணும், ஆனால் நம்ம ஃபோன்லேருந்து எடுத்தால் பர்பஸாக எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஃபோனில் வீடியோவை எடுத்து அவங்க அக்கா அனுப்புகிற மாதிரியே மீனாட்சிக்கு அனுப்பி வைக்க, மீனாட்சி பதறி போய் பார்த்துட்டு உடனே ரம்யா தான் அனுப்பிச்சாங்கன்னு நினச்சிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனை ஆதி இருக்கிறாரு. இல்லை அக்கா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, வீடியோ இப்போ தான் பார்த்தேன், அவர் பண்ணது தப்பு தான், நீங்கள் போய் திட்டியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, இல்லை மீனாட்சி ஏதோ குடிச்சிட்டு வந்து பண்ணியிருக்காரு விடு அப்படின்னு நல்லவர் மாதிரியே பேசுகிறாரு. அடுத்த நாள் ஜீவா மீனாட்சியை பார்க்குறாரு. மீனாட்சி பயங்கரமாக திட்டுறாங்க, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, குடிச்சிட்டு வேற போய் பந்தக்காலை பிடுங்கி போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் குடிச்சிட்டுலாம் போகல, பந்தக்காலை பிடுங்கி போட்டு வந்தது உண்மை தான், இந்த ஆதி நல்லவன் இல்லை மீனாட்சி, நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் நினச்சிருந்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிட்டாரு. நீ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சேன்னா இனிமேல் என்னை பார்க்காத, என் கல்யாணத்துக்கும் வராது அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. ஜீவாவுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுது. எப்படினாலும் ஆதி கூட மீனாட்சி கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது. சுமதி எந்திரிச்சிட்டாங்கன்னா, வாசுதேவனை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆதி சொல்லி தான் சுமதி ஆக்சிடென்ட் பண்ணவர் ஜீவா கிட்ட சொல்ல, இது மீனாட்சிக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.